இப்போ நம்ம பாத சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த கோவிலுடைய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துக்கு உள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. இது உள்ளே போகிற வழி தான் இது. இந்த டூ வீலரில் காரில் அது மாதிரி தான் இது உள்ளே வர முடியும். ஆட்டோவில் வரலாம். பஸ் எல்லாம் இன்னும் இங்கே வசதி இல்லை. வரவங்க வந்து ஒரு டூ வீலர் மூலியமா இல்லை ஒரு ஆட்டோவில் தான் வரணும். அதோடைய வழி தான் இது. இந்த வழியாக போனோம்னா அந்த கோவில் அங்கே தெரியுது பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? இதுதான் பாத சனீஸ்வரர் கோயில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத சனீஸ்வரர் கோயில். மலையடி வாரத்தில் இருக்கு. இது ஒரு மலையடி வாரம். இது மலையடி வாரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பகவான் கோயில் வச்சிருக்காங்க. பிரைட் விஷன் தமிழ் சேனலுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் என்னன்னா திருத்தடி பக்கத்தில் நத்தம்ங்கிற கிராமத்தில் பாத சனீஸ்வரர் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். அந்த கோவிலை பற்றியான சிறப்புகளை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. Tadi கூப்பிடுறாங்க. லைட்டை கிட்ட காட்டு. சாமி கீழே இருக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கொஞ்சம் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அண்ணாமலையாரே போற்றி. இப்படி இந்த பக்கம் வாடணும் தம்பி. இந்த பக்கம் நல்லா போகணும். இங்கே விசேஷம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் சனீஸ்வரன் பகவானுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். அது எப்படின்னா இவங்க வந்து கோவில்லேயே வந்து 300 ரூபாய் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க.
நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மண்ணாடிப்பட்டியில் வரோம். ஊத்தங்கரை கிராமம், ஊத்தங்கரை டவுன் ஏரியா, மண்ணாடிப்பட்டி கிராமத்துலேருந்து வரோம். இந்த கோவில் எப்படி தெரிஞ்சுது? இந்த செல்லில் அக்கா பார்த்து சொன்னாங்க கோயம்புத்தூர்லேருந்து. அங்கேருந்து திருத்தணியிலேருந்து எங்கூர் வந்து அங்கே நடந்து வந்துட்டுருக்குறோம். அந்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது பார்த்துட்டு. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? ஈரோடு மாவட்டம், ஈரோடுல வந்திருக்கேன். பாத சனீஸ்வரன் சொல்லி யூடியூப்பில் வந்து 10 டேஸ் முன்னாடி ப்ரோக்ராம் பார்த்தேன். மனசுக்கு அப்பயே ஒரு திருப்தி இருந்துச்சு. கண்டிப்பாக கோயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நல்ல நாள் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சனீஸ்வரன் பாத சனீஸ்வரன் வணங்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம், இடம் நல்லா இருக்குது. நானே வந்து என்னை வந்து சாமி நானே வந்து எனக்கு என் கையாலேயே வந்து அபிஷேகம் பண்ணேன். தீபாத்தனை காமிச்சேன். சிறப்பாக இருக்குது. நல்லா இடமும் நல்லா சுற்றி நல்லா இருக்குது. நீங்கள் ஈரோட்டிலேருந்து எப்படி வரீங்க? ஈரோட்டிலேருந்து அரக்கோணம் வந்து ட்ரெயினில் வந்து அங்கேருந்து பஸ் மூலிமா திருத்தணி வந்து திருத்தணிலேருந்து நண்பர் ஒருத்தர் மூலிமா 2 வீலரில் வந்திருக்கேன். இந்த ஊர் பேர் என்னங்க? இது வந்து அந்த அகூர் பக்கத்தில் இது வந்து நந்தவனம்னு சொல்லி ஒரு ஏரியா. இது வந்து பாத சனீஸ்வரன் சொல்லி இங்கே சிறப்புன்னு சொல்லி இந்த இடம் வந்து ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கேள்விப்பட்டோம், வந்தோம். ஆனால் வந்து நல்லா திருப்தியாக தான் இருக்குது. உங்கள் கையாலே அபிஷேகம்லாம் பண்ணுறீங்க? கையாலேயே வந்து அவங்களே எண்ணெய் கொடுக்குறாங்க. எண்ணெய் வந்து நாம் நல்லெண்ணெய் வந்து அவங்களே அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. நாமளும் சொந்த கையில் அபிஷேகம் பண்ணுறோம். அதை வந்து நம்ம திருப்தியாக இருக்கும். இன்னும் 2-3 சாமி இருக்காங்க. சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானுடைய இதுக்கு மேலே வந்து தலைமையில் வந்து பன்னீரை வந்து டிராப்டாக ஒழுதுகிட்டு இருக்கு. அது எந்நேரமும் இருந்துகிட்ருக்கு. நல்லா மலை சார்ந்த இடமா இருக்குது. சிறப்பாக இருக்குது. நம்ம சொந்த மனசு திருப்தியாக இருக்குது.